குழந்தைகளுக்கான சத்திய கதைகள். கதை எண் 11. ஏதேனை விட்டு துரத்தப்படுதல். ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? இப்போ நம்ம அமைதியாக உட்காந்து ஒரு அழகான கதை கேட்கலாமா? குட்டி, போன கதையில் ஆதாமும் ஏவாளும் நம்ம தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டு தப்பு பண்ணிட்டாங்க தானே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே மாறிடுச்சு தங்கம். அவங்க தப்பு பண்ணதுனால ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நம்ம தேவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சு போயிடுச்சு. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர், ஆனா நீதியானவரும் கூட. பழத்தை சாப்பிட்டா சாகவே சாவாயின்னு சொன்னார்ல, அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாவம் அவங்க உடம்புக்குள்ள வந்துருச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா டெத் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதேன் தோட்டம் தப்பே பண்ணாத பர்ஃபெக்டா இருக்க மனுஷங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்ணிட்டாங்க தானே. அவங்க பர்ஃபெக்ட் இல்லை, இப்போ அவங்க இம்பர்ஃபெக்ட் ஆயிட்டாங்க. அதனால அவங்களால அந்த அழகான ஏதேன் தோட்டத்துல இருக்க முடியல. தேவன் அவங்கள தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியதா போயிடுச்சு. நம்ம தேவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் தானே. ஆதாமும் ஏவாளும் அவங்க சொந்த வீட்டை விட்டு, அந்த அழகான தோட்டத்தை விட்டு வெளியே போறது அவங்களுக்கும் ரொம்ப சேடா இருந்திருக்கும். தேவன் என்ன பண்ணாரு தெரியுமா? நம்ம தேவன் ரொம்ப நீதியானவர். அவங்க திரும்பவும் உள்ள வந்து அந்த ஜீவ விருட்சம் மரத்தோட பழத்தை சாப்பிட்டு திரும்பி சாகாம எப்பவும் இருந்துடக்கூடாதுன்னு தோட்டத்துக்கு வாசல்ல பெரிய பெரிய ஏஞ்சல்ஸ காவலுக்கு வச்சாராம். அவங்களுக்கு கேருபீன்கள்னு பேரு. அவங்க கையில சுத்திக்கிட்டே எரியிற வாள், அதாவது சுடரொளி பட்டயம் இருந்துச்சாம். யாருமே அவங்கள தாண்டி உள்ள போக முடியாது. தேவன் இப்போ ஏதேன் தோட்டத்தை லாக் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தோனே வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு தங்கம். முன்னாடிலாம் ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது பசிச்சா அங்க இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சு பறிச்சு சாப்பிடுவாங்களாம். ஆனா இப்ப அவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்க இருக்கவே இருக்காது. அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அதுல வர ஃபுட்டை தான் எடுத்து சாப்பிட முடியும். அவங்க இப்ப விவசாயம் பண்ற நிலத்துல முள்ளும் களையும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வியர்வை வழிய வழிய வேலை செஞ்சு கஷ்டப்பட்டா மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனா ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனதும் அவங்க லைஃப் அதோட முடிஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. தேவன் அவங்கள வெறுக்கவும் இல்லை. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள் அப்புறம் இந்த உலகம் முழுசையும் ஒரு நாள் சரி பண்ணி திரும்பவும் ஏதேன் தோட்டத்து வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போக ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கார். அந்த பிளான் படி நம்ம தேவன் இந்த உலகம் முழுசையும் மறுபடியும் ஏதேன் தோட்டம் மாதிரி மாத்திடுவாரு. சரி, இப்ப கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன லெசன் கத்து தராரு தேவன்னு பார்க்கலாமா? நீங்க எல்லாரும் நம்ம தேவன் சொல் பேச்ச கேட்டா மட்டும்தான் தேவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. நீங்க தேவன் சொல்றத கேட்கலன்னா தேவன் ரொம்ப சேட் ஆயிடுவாரு. சரியா? நம்ம தேவன் ரொம்ப ஞானமும் நீதியானவர். அதுதானே அவரோட கேரக்டர்ஸ். அதனால நீங்க தப்பு பண்ணீங்கன்னா தண்டனையும் கொடுப்பாரு. ஆனா அவரு ரொம்ப லவ்விங் காட் தானே. நம்ம தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்காக சாரி கேட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த தப்பை செய்யாம இருந்தீங்கன்னா நம்மளை ஆசையோட தேவன் அனுப்பிச்சு வச்சுப்பாரு. நம்மளை லவ் பண்ற நம்மளோட தேவன் நம்மளை திருத்தி
சரியான வழிக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறாரு. அப்ப நீங்க எல்லாரும் குட் சில்ட்ரனா இருப்பீங்க தானே? இது வரைக்கும் நம்ம அன்பான அப்பாவோட கையில நம்ம பத்திரமா இருக்கோம் அப்படின்ற தாட் எப்பவுமே உங்க மனசுல இருக்கணும். சரியா? அதனால தண்டனை வருது அப்படின்னு பயந்துக்காம, இப்போ இருக்க சண்டை பொறாமை எல்லாமே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போயிடும். திரும்பி ஏதேன் தோட்டம் மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும்னு எப்பவுமே நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்மளுடைய ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக தேவன் கொடுத்தாரு. சரியா? இப்போ கதை முடிஞ்சிருச்சு, நீங்கள் லெசன் பார்த்துட்டீங்க. அப்பாவோட கையில் நிம்மதியாக தூங்க போகிறீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? நம்ம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணணும் தானே? யார் மூலியமா பண்ணணும்? நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலியமா பண்ணணும். ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா தூங்குங்க என் செல்லக்குட்டி. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோடு நம்ம சந்திக்கலாம். குட் நைட்.